ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு குடல் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பாருங்கள், ஒரு குடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இப்போது ஃபுல்லாக உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இது போல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விட்டுடலாம். இப்போது இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுலேருந்து நான் ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். சென்டராக கத்திரிக்கோல் வச்சுக்கிறேன். இதை அப்படியே ஸ்மூத்தாக கட் பண்ணிகிட்டே வாங்க. உள்ள வரைய நம்ம நல்லா அழகாக க்ளீன் பண்ண முடியும் ஈஸியாக. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. கையாலேயே இந்த மாதிரி உருவி எடுக்கணும். இதே மாதிரி எல்லா குடலையுமே பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பீஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே 2-3 கட் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா பெருசாகவே. இதை ஒரு 5-6 தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். இதை இப்போ நல்லா ஒரு 2 பீஸாக கட் பண்ணி எடுங்க. இதில் அழுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதனால் கையால் நல்லா உள்ளே திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா உரித்து எடுத்துருங்க. நல்லா வெள்ளையாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நல்லா ஃபுல்லாகவே உரித்து எடுத்துருங்க. இதை அவிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் கொஞ்சமாக நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். குடலை ஒரு 5-6 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ இந்த தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். இது கொதிக்கலாம் கூடாது. லைட்டாக தண்ணி சூடாக இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், இதோட ஸ்கின்னு தானாகவே உரிச்சிட்டு வரும் சுடு தண்ணியில் இருக்கிறப்போ. இப்போது இதோட ஸ்கின் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி அழகாக ஸ்மூத்தாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 துண்டு இஞ்சி, 1/4 டேபிள் ஸ்பூன் பெரிய ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கொரகொரப்பாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம இப்போ தேங்காவையும் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். தேங்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து இதையும் ஒரு கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் குடல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து அரிஞ்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ இது கூட நான் அவிச்ச தண்ணியவே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூளும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதுவே இருக்கும். ஸோ இப்போ குக்கரை மூடி நல்லா ஒரு 3-4 விசில் அளவுக்கு வச்சுக்கலாம். இது நல்லா வெந்து வரணும். பாருங்கள், விசில் போயிடுச்சு. குடல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது அடுப்பில் நம்ம சட்டி வச்சுட்டு குழம்ப தாளிச்சிடலாம்.
அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கோங்க. ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நான் இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே குடலையும் தண்ணியையும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம இறுத்து வச்சுருக்கிற குடலையும் இது கூட சேர்த்துடலாம். குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. குடல் அவிச்ச தண்ணி குக்கரில் இருந்தது இல்லைங்களா, அதையும் இது கூட இப்போ சேர்த்துடலாம். உப்பு ஆல்ரெடி இதில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது இது கூட நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.